சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுற கமெண்ட்ஸ் எங்களை உற்சாகப்படுத்துது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறோம். இன்னும் சூப்பர் ஹிட் பாடல்களை தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக போகுது. அந்த வகையில் இந்த வாரம் யார்? ஆந்திர பிரதேஷ் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவங்க பிறந்தாங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு பாடுற திறன் நிறைய இருந்துச்சு. அதுவும் க்யூட்டாக இந்த மழலை மாறாமல் பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மழலை பாட்டுகள் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறையவே திறமை இருந்துச்சு. 4 பேர் சேர்ந்து குட்டி பொண்ணுங்களாம் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணை மட்டும் எல்லாரும் கூப்பிட்டு நீ விளையாடுனது போதும் வா வந்து பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பாடுற திறமை நிறையா இருந்துச்சு. உள்ளூர் நடந்த காம்படிஷன்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே இவங்க தான் முதல் பரிசு, 2வது பரிசு இப்படி வாங்கிட்டே இருப்பாங்க. 3 வயசுலேயே இவங்களுக்கு கர்நாடக இசையும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. பைடிசாமி அப்படிங்கிற ஒரு நாதஸ்வர வித்வான்ட்டு இவங்க கர்நாடக இசையும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையை ஆல் இண்டியா ரேடியோவில் 8 வயசுலேயே பாட ஆரம்பித்தாங்க ஆந்திர பிரதேஷில். அதுக்கு பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா தான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எஸ் ஜானகி அம்மாவோட சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இன்னைக்கு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்க போகிறோம். ஆந்திர பிரதேஷில் குண்டூரில் இருந்தவங்க எப்படி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு பாடகி ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அங்கிள் எழுதின ஒரு சின்ன கடிதம் தான். அது என்ன கடிதம், என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா பாடின 2 சூப்பர் ஹிட் பாடல்களை இப்போ நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடலாக வரப்போகிறது 16 வயதினுடைய படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் அவர்கள் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய செந்தூர பூவே அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல்லான எவர்கிரீன் ஹிட் சாங். அதை தொடர்ந்து இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளி படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் இவர்கள் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய மச்சான பாத்தீங்களா. இந்த 2 பாட்டும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் நான் சொல்றேன். எங்கே
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பாடும் குயில் ஜானகியின் பாடல்கள். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் சூப்பர் ஹிட் பாடல்கள். அங்கிள் ஒருத்தர் கடிதம் எழுதினாருன்னு சொன்னேன். என்ன கடிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்போ எல்லாமே சென்னையில் தான் ஸ்டுடியோஸ் எல்லாமே இருக்குது. இங்கே தான் இசையமைப்பாளர்கள் எல்லாருமே அந்த காலத்தில் இருந்தாங்க. அங்கிள் என்ன ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எழுதினாருன்னா, எங்ககிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கர் இருக்காங்க, உங்களுக்கு தேவைன்னா அவங்கள நான் அங்கே அனுப்பிச்சி வைக்கிறேன், முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவும் உடனே நாங்களும் புது டேலண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அவங்கள இங்கே அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்ல எஸ் ஜானகி ஆந்திராவிலேருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு வர்றாங்க.
மெட்ராஸில் அப்போ வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஊழியராக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா மாத சம்பளத்துக்கு ஒரு பாடகியாக அவங்களோட எல்லா படங்களுக்கும் ட்ராக்கு, கோரஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காகவும் ஒரு பாடகியாக ஒரு ஊழியராக ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ் ஜானகி ஜாயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அவங்க லைஃப் ஆரம்பமாகி அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பாடப்பட்ட பாடல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. டேலண்ட் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் தெரியுது. ஆஹா, நமக்காக ஒரு அற்புதமான பாடகி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தமிழில் அவங்க பாடின முதல் பாடல் 1957 விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா பாடின அந்த முதல் பாடல். அதே சமயத்தில் கண்டசாலா அவர்கள் இசையில் தெலுங்குல எம்எல்ஏ அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடினாங்க. இந்த 2 பாட்டுமே தெலுங்குல கண்ணா பின்னா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேரியர் வேற லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜானகி அம்மா பாடின 2 சூப்பர் ஹிட் பாடல்களை இப்போ கேட்க போகிறோம். முதல் பாடலாக வரப்போகிறது MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் அவர்கள் படத்திற்காக காற்றுக்கென்ன வேலி இந்த பாட்டும், அதே போல காற்றினிலே வரும் கீதம் அப்படிங்கிற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய கண்டேன் எங்கும் அப்படிங்கிறது 2 பாட்டும் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல வந்துட்டே இருக்குது. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஸ்பெஷல்.
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜேமனா. இன்னைக்கு பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். இவங்க அறிமுகமான காலத்தில் தமிழ் தெலுங்கு இது ரெண்டுத்துலேயுமே பீக்கில் இருந்தவங்க பி சுசீலாவோட வழியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎம் ராஜா, பிபி ஸ்ரீனிவாஸ் இவங்களோட காம்பினேஷன், எஸ் ஜானகி காம்பினேஷன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு. கண்டசாலா, ஜி.கே. வெங்கடேஷ், கே.வி. மகாதேவன் இப்படி அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டையும் எஸ் ஜானகி தொடர்ச்சியாக பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா தன்னுடைய முதல் படம் வாய்ப்பு அன்னக்கிடியில் கிடைச்ச உடனே அந்த படத்தில் இருக்கிற எல்லா பெண் குரலுக்கும் எஸ் ஜானகி அம்மாவை தான் பயன்படுத்தினாங்க. 1970s and 80s இளையராஜா எஸ் ஜானகி காம்பினேஷன் ஒரு தவிர்க்க முடியாத காம்பினேஷனாக இருந்துச்சு. 70s and 80s இசைஞானி கம்போஸ் பண்ண அநேக படங்களில் எஸ் ஜானகி அம்மா தான் எல்லா பெண் குரலுக்குண்டான பாடல்களும் பாடியிருந்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு இவங்களுடைய காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்து நம்ம கேட்க போகிறது முரட்டுக்கால. இந்த படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகளில் எந்த பூவிலும் வாசம் வரும் அப்படிங்கிற அந்த பாட்டு. அதைத் தொடர்ந்து தியாகம் படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய வசந்த கால கோலங்கள். இந்த ரெண்டு பாட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஸ் ஜானகி அம்மாவோட கதைகள் இன்னும் நிறைய சுவாரஸ்யம் நம்ம கேட்க போகிறோம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஸ்பெஷல் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள். அலையில் ஆடும் காகிதம் அலையில் ஆடும் காகிதம் அதிலும் என்ன காவியம். நிலையில்லாத மனிதர்கள் அவர்க்கும் எந்த உறவுகள். உள்ளம் என்றும் ஒன்று அதில் இரண்டும் உண்டல்லவோ. கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். தேரில் ஏறும் முன்னமே தேவன் உள்ளம் தெரிந்தது. நல்ல வேளை திருவுளம் நடக்கவில்லை திருமணம். நன்றி நன்றி தேவா, உன்னை மறக்க முடியுமா? கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். தெலுங்கு தாய்மொழி, ஆனால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, ஒரியா, பெங்காலி, லத்தீன், அரபிக், இப்படி எல்லா மொழிகளையும் பாடியிருக்கிறாங்க. அந்தந்த மொழிகள்லாம் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 15,000 சாங்ஸ், 15,000 பாடல்கள் தன்னோட கரியரில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு பார்த்துங்க. 1957 பாடி கிட்டத்தட்ட இப்போதான் சமீபத்தில் தான் தன்னோட பாட்டையே இதுவரைக்கப்புறம் நான் பாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் அறிவிப்பை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ காலமாக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க அவங்களுடைய திறமையை. தன்னோட கெரியர்லேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பாட்டு எது அப்படின்னு கேட்டப்போ கன்னட படமான ஹேமாவதி அப்படிங்கிற படத்தில் சிவ என்னடா நாளிகேகே அப்படின்ற அந்த பாட்டு தான் வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு அப்படின்னு எஸ் ஜானகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல் வைத்தியநாதன் தான் இந்த பாட்டுக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். 2 ராகம் தோடி அண்ட் ஆபோகி அப்படின்றது 2 ராகத்தில் அமைஞ்ச இந்த பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜானகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குரல் மாற்றி பாடுற திறமை வந்து ஒரு சில பின்னணி பாடகர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது எந்த நடிகை பாடுறாங்களோ அவங்களுடைய டோனுக்கு ஏற்ற மாதிரி குரலை மாற்றுறதுல நம்ம எஸ் ஜானகி அம்மா ரொம்ப பிரமாதமான ஒரு திறமை. குழந்தை பாடணுமா, குழந்தைக்கு பாடணும்னா உடனே வந்து குழந்தை மாதிரி மாற்றி பாடிடுவாங்க. கொஞ்சம் வயதான ஒரு ஹீரோயினுக்கு பாடினா அதுக்கும் மாற்றி பாடுவாங்க ஒரு பேஸான ஒரு டோனில். யங் ஹீரோயின்ஸ்க்கு பாடினா அதுக்கும் பாடியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பாடல்கள் சரோஜா தேவிக்கும் பாடியிருக்கிறாங்க.
ராதிகாவுக்கு பாடியிருக்கிறாங்க, ராதாவுக்கு பாடியிருக்கிறாங்க. ஷாலினி சின்ன வயசில் அவங்க வந்து பேபி ரோல்லாம் பண்ணுறப்போ அந்த குரல்லாம் வந்து எஸ் ஜானகி அம்மா தான் பாடியிருக்கிறாங்க. இவ்வளோ வெர்சட்டாலிட்டி வந்து தமிழ் சினிமாவில் கொண்டு வந்த ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படின்னா அது எஸ் ஜானகி அம்மா தான். அந்த வகையில் அடுத்து 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில் கொஞ்சம் சலங்கை அப்படின்ற படத்துக்காக எஸ் ஜானகி, காரக்குறிச்சி பி அருணாச்சலம், நாதஸ்வரம் இதோட சேர்ந்து குமா பாலசுப்ரமணியம் இவர்கள் வரிகளில் சிங்கார வேலனே அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். அதை தொடர்ந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்திற்காக எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி அம்மா பாடிய கண்ணிலே என்ன உண்டு. இந்த 2 பாட்டும் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கேட்டுட்டு வாங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பாடும் குயில் ஜானகியின் பாடல்கள். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும், என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும். நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும், நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும், நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு, என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும். சேலைக்குள்ளாடும் மங்கையின் மேனி, மேனிக்குள்ளாடும் மனமெனும் ஞானி, ஞானியின் மனமும் ஆசையின் தேனி, ஞானியின் மனமும் ஆசையின் தேனி, நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி, என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். கோடையில் ஓர் நாள் மழை வரக்கூடும், கோவில் சிலைக்கும் உயிர் வரக்கூடும், காலங்களாலே காரியம் பிறக்கும், காரியம் பிறந்தால் காரணம் வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்கள் மற்றும் அவங்களுடைய ஸ்பெஷல் தான் கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ பாட்டுங்க, 15,000 பாட்டுக்கு மேலே ஒரு ஆள் பாடியிருக்கிறாங்க. 4 தடவை நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜஸ்க்கு. தமிழில் 2 வாட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 16 வயது நிலை படத்திற்காக செந்தூர பூவை இந்த பாட்டுக்காகவும் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் தேவர் மகன் படத்திற்காக இஞ்சி இடுபடகா, என்ன மெலடியானோ என்ன பியூட்டிஃபுல்லான சாங், இந்த பாட்டுக்காக 1992 வாங்கியிருக்கிறாங்க. 1981 ஒப்போல் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்திற்காகவும் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கு படத்துக்காகவும் 1984 ஒரு சித்தாரா அப்படிங்கிற படத்துக்காகவும் பாடியிருக்கிறாங்க. 4 தடவை வாங்கியிருக்காங்க. அதே போல் எண்ணற்ற முறையில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் மற்றும் ஸ்டேட் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. எஸ் ஜானகி அம்மா அவர்கள் இவங்களை பற்றி சொன்னால் என்ன விஷயம் சொல்கிறது அப்படின்ற அளவுக்கு தமிழ் சினிமாலையும் இந்திய சினிமா இசையிலும் தவிர்க்க முடியாத ஒரு இவங்களுக்காகவே ஒரு பெரிய சாப்டரே பப்ளிஷ் பண்ணலாம். இவங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இவங்க ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது இந்த ஹோம்மேடு கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. வீட்டில் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டால், எனக்கு வீட்டில் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, சின்ன சின்ன கைவினை பொருட்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. எஸ் ஜானகி அம்மா பாடி அடுத்த 2 சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க போகிறோம். கவிக்குயில் அப்படின்ற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய குயிலே கவிக்குயிலே, ஒன் ஆஃப் த எவர் கிரீன் மெலடி சாங். அதே போல் கோயில் புறா அப்படின்ற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ் ஜானகி அம்மா பாடிய சங்கீதமே. இந்த 2 பாட்டும் தொடர்ச்சியாக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். யார் வரவை தேடுகிறாய் மனசுக்குள்
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஸ்பெஷல்.
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. என்னங்க சுவாரஸ்யமான சூப்பர் ஹிட் பாடல்கள் பல இது கேட்டோம் இல்லை? எஸ் ஜானகி அம்மா அவர்களோட லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரீகேப் பண்ணேன். தெரியாத விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரியும், இல்லை எனக்கு தெரியாது, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது யார், எந்த பின்னணி பாடகர், இல்லை எந்த திரை இசை கலைஞர், எந்த ஆக்டர், இப்படி உங்களோட சாய்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன ஒரு வெர்சடைல், என்ன ஒரு லெஜெண்ட் ஜானகி அம்மாவோட அந்த பீரியடில் நாமளும் இங்கே இருக்கோம். அவங்களுடைய பாட்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய அந்த பியூட்டிஃபுல் மெலடிஸ் எல்லாத்தையும் நமக்கும் கேட்க சான்ஸ் கிடச்சிருக்குன்னா we are all blessed அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த நோட்டோட நிகழ்ச்சி நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். மறக்காமல் சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயும் போயிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான இசை கலைஞரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா பை பை, டேக் கேர். திஸ் இஸ் ஆர்ஜே மனா சைனிங் ஆஃப்.